அனைவருக்கும் வணக்கம். கணவன் மனைவி உறவு என்பது மிகவும் புனிதமானது. அந்த உறவில் இருவர்களுக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் இருக்கும் வாழ்க்கையே சிறந்தது. அந்த வகையில் திருப்பார் கடலில் வீற்றிருக்கும் மகாவிஷ்ணுவின் காலை அவரது மனைவி மகாலட்சுமி பிடித்து விடுவது போன்று பல்வேறு கோவில்களில் சிற்பங்கள் மற்றும் உருவப்படங்களை நாம் பார்த்திருப்போம். மகாவிஷ்ணுவின் காலை மகாலட்சுமி பிடித்திருப்பது போல இருப்பதற்கு என்ன காரணம் நீங்கள் யோசித்ததுண்டா? மகாவிஷ்ணுவும் லட்சுமி தேவியும் அன்பான ஒரு சிறந்த தம்பதிகள். ஆனால் கோவிலில் இவர்களின் சிற்பங்கள் ஏன் காலை பிடித்து இருப்பது போன்று உள்ளது என்பதற்கான இரகசியத்தை நமது முன்னோர்கள் மறைத்தே வைத்துள்ளனர். அதாவது கணவனின் காலை மனைவி பிடித்துவிட்டால் அவர்களின் குடும்பத்தில் சொத்துக்கள் செல்வங்கள் வந்து சேரும் என்பது உண்மை என்று கூறுகின்றார்கள். ஆண்களின் முட்டிப்பாகம் முதல் பாதத்திற்கு முன்பாக உள்ள கணுக்கால் வரை உள்ள பகுதி சனி கிரகத்தின் ஆளுமைக்கு கீழ் வருகின்றது. அதே சமயம் பெண்களின் கைப்பாகத்தை சுக்கிரனின் ஆளுகைக்கு உட்பட்டதாக முன்னோர் ஜோதிட ரீதியாக கூறியுள்ளார்கள். ஆண்களின் முட்டிப்பாகம் முதல் கணுக்கால் வரை உள்ள பகுதி மட்டும் சனி கிரகத்தின் ஆளுமைக்கு உட்பட்டிருப்பதால் இந்த பகுதியில் பெண் என்ற சுக்கிரனின் கைகள் பட ஆணுக்கு பணம் சிறிது சிறிதாக வந்து சேரும். இதனால்தான் செல்வத்திற்கு அதிபதிகளான லட்சுமி தேவி மகாவிஷ்ணுவின் கால்களை பிடித்து விடுவதாக சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் வரைந்து வைத்துள்ளனர் என்று நமது முன்னோர்கள் கூறுகின்றார்கள். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.